வணக்கம். என்னைக்கு கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும் தோத்து போறாங்களோ, அன்னைக்கு தாங்க அங்க ஒரு குடும்பம் ஜெயிக்குது. ஒரு மனைவி போய் அவங்க கணவர்கிட்ட, "தனக்கு உடம்பு சரியில்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட சேலைய துவைச்சு தர முடியுமா?" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த கணவனுக்கு பயங்கர கோவம் வந்து, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? என்னோட பதவி என்ன? என்னோட படிப்பு என்ன? நான் இருக்க அதிகாரம் என்ன? என்ன போய் உன் சேலைய துவைச்சு தர சொல்றியா? இனி உன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு துறவறம் போயிடுறாராம். ஒரு ஆசிரமத்துல போய் துறவியா இருக்காரு. அப்போ 1 மாசம் கழிச்சு அந்த ஆசிரமத்துல இருந்த முக்கியமான துறவி கிட்ட போய் சொல்றாராம். நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க யாருமே எனக்கு எந்த வேலையுமே தரலையே. எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த துறவி உங்களுக்கு தலைவர் இருந்தார் இல்லையா? அவரு சொன்னாராம், சரி நானும் உனக்கு ஒரு வேலை தரலான்னு தான் இருந்தேன். நீங்க தினமும் இங்க இருக்க பெண் துறவிகளோட ஆடைகள துவைச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாராம். தினம் தினம் 100 ஆடைங்கள அவரு துவைச்சு போட்டிருந்தாராம். வீட்ல பண்ணியிருந்தா ஒரு சேலையோட முடிஞ்சிருக்கும். இங்க வந்து தினம் தினம் 100 சேலைங்கள துவைச்சிட்டு இருந்தாராம். எப்போ நீங்க வந்து மனைவி கிட்ட தோத்து போறீங்களோ, அன்னைக்கே உங்க வாழ்க்கை வந்து வெற்றி அடைய ஆரம்பிச்சிரும். எப்ப வந்து உங்க மனைவிய ஒதுக்குறீங்களோ, அப்பவே உங்க வாழ்க்கைய துறக்குறீங்கன்னு அர்த்தம். இது மனைவிக்கும் பொருந்தும். வாழ்க வளமுடன்.